கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட்டுகள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம தலைவர் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம தலைவர் இமாலயஸ் போயிட்டு வந்தப்போ தலைவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு அப்டேட் தான் கொடுத்தாரு. டிசம்பரில் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் பொறுத்தளவுக்கு டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்காக எதிர்பார்த்துக்கிறது ஒரு மிகப்பெரிய தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்த அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து நம்ம ஜெயிலர் 2 படம் பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம். அந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படம் தான் தொடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான வெறித்தனமான அப்டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயிலர் 2 படத்தோட அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ ஜெயிலர் 2 படத்துக்கு மரண லெவலில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஃபேன்ஸ்க்காக சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வெறித்தனமான அப்டேட் ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து போஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கணும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.